தொடர்ந்து காவல்துறை பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டு வருகிறது. மேலும் தற்போது நிலையில் இந்த இடத்தில் கண்ணுமூடு ஏற்படக்கூடிய நிலையில் நீலாங்கரை காவல் ஆய்வாளர் நேரில் வந்து பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்கிறார். தொடர்ந்து உள்ளே சென்று அஞ்சலி செலுத்தி முடித்துவிட்டு தற்போது விஜய் அவர்கள் வெளியே வந்திருக்கிறார். அவரை பாதுகாப்பாக அவரது இல்லத்துக்கு அனுப்பி வைப்பதற்கான தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தொடர்ந்து விஜய் தனது அஞ்சலியை செலுத்தி முடித்துவிட்டு இங்கிருந்து புறப்படக்கூடிய வேலையில் இருக்கிறார். ஆகவே இங்கிருந்து வெளியே செல்வதற்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. இது மட்டுமல்லாமல் இயக்குனர் ரவிக்குமார் உள்ளிட்ட பல்வேறு திரைத்துறையினரும் அடுத்தடுத்து அஞ்சலி செலுத்துவதற்காக வருகை தந்த வண்ணமே இருக்கிறார்கள். இன்று மாலை 4:30 மணி அளவில் பெசன்ட் நகரில் இருக்கக்கூடிய மின்மயானத்தில் இறுதி சடங்குகள் நடைபெற இருக்கிறது. மனோஜின் உடல் இங்கு நீலாங்கரை இல்லத்திலிருந்து ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட இருக்கிறது. மாலை 4 மணிக்கு அளவில் இங்கிருந்து உடல் கொண்டு செல்லப்படும் என தெரிவிக்கிறார்கள். அதன் பிறகு 4:30 மணி அளவில் பெசன்ட் நகரில் இருக்கக்கூடிய மின்மயானத்தில் இறுதி சடங்கு நடைபெற இருக்கிறது. பாலா, மறைந்த மனோஜ் பாரதிராஜாவின் உடலுக்கு தாவேக தலைவரும் நடிகருமான விஜய் அஞ்சலி செலுத்தி இருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். தமிழ் திரையுலகை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் சென்றவர் இயக்குனர் பாரதிராஜா இன்று தனது மகனை இழந்து வாடிக்கொண்டிருக்கிறார். அவருடைய படங்களும் பாடல்களும் மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய காட்சிகளை ஒருங்கிணைத்தவர். இன்று அவர் மனம் கலங்கி நிற்கின்றார். மகனை இழந்து வாடும் பாரதிராஜா திரையுலகுக்கு மட்டுமல்லாமல் தனிப்பட்ட முறையிலும் பெரும் இழப்பை பாரதிராஜா சந்தித்திருக்கிறார். தாஜ்மஹால் படத்தின் மூலம் அறிமுகமானவர் மனோஜ். அமெரிக்காவில் 1998ஆம் ஆண்டு தெற்கு புளோரிடாவில் திரைக்கலையை பயின்றவர். பல்வேறு குணச்சித்திர கதாபாத்திரத்திலும் மனோஜ் நடித்திருக்கிறார். அவருடைய தாஜ்மஹால் படம் வெகுஜன மக்களிடையே அவரை கொண்டு சேர்த்தது. அதே போல தன்னுடைய தந்தை பாரதிராஜாவின் இயக்கத்தில் வெளியான ஈரநிலம், அன்னக்குடி போன்ற பல்வேறு திரைப்படங்களிலும் மனோஜ் நடித்திருக்கிறார். பல அவதாரங்கள் இயக்குனராகவும் அவர் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி இருக்கிறார். நேற்று மாரடைப்பு காரணமாக மனோஜ் காலமானார். அவருடைய உடல் தற்போது நீலாங்கரையில் உள்ள பாரதிராஜாவின் இல்லத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு திரைப்பிரபலங்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய சூழலில் தற்போது தாவேக தலைவரும் நடிகருமான விஜய் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்.